அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது வள்ளலார் வழியில் நடந்தால் மரணத்தை வெல்லலாம். இந்த தொடர்களில் நாம் வள்ளலார் எப்படி மரணத்தை வென்றார், அவர் எதையெல்லாம் செய்தார், எதையெல்லாம் பயிற்சி செய்தார், இதை திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதியின் துணையோடு ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பா ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவள்ளேட்டவர் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். வணக்கம் சாமி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். போன தொடர்லையா நம்ம 26வது பாடல் இப்ப என்ன பார்த்துட்டு வரோம்னாக்கா, ஞானசரியை பாடல்களா பார்த்துட்டு வரோம். ஏன்னாக்கா வள்ளலார் சித்தி வளாக வழிபாட்டு விதி அப்படின்னு சொன்னதுல நினைந்து நினைந்து என்று தொடக்கமுடைய பாசுரத்தில் அடங்கியபடி தெய்வபாவனை செய்யணும். அது நினைந்து நினைந்து என்று தொடக்கமுடைய 28 பாசுரம் எதுனாக்கா ஞானசரியை. இதுல உண்மையாவே அவர் ஜோதி வழிபாடு செய்ய சொன்னாரா இல்ல என்ன செய்ய சொன்னாருன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தோம். அதுல நம்ம 26 வாட்டை முடிச்சிட்டோம். இன்னைக்கு 27வது வாட்டு. சரி சொல்லுங்க. மக்களுக்கு ஒரு செய்தி சொல்லிடுறேன். முதல்ல தெய்வபாவனைய அந்த பாடல் உள்ள மாதிரி செய்ய சொன்னார் இல்லையா? தெய்வம் என்ன எதுவும் தெரிஞ்சவங்க எல்லாம் முதல்ல நம்ம தெய்வபாவனை எங்க வழக்கு தெய்வமா ஐயா அப்படி சொல்லலையே. தீபத்துக்கு முன்னாலதானே தெய்வம் இருக்கான்னு சொன்னாரு. தீபத்துக்கு முன்னால வெளிதானே இருக்கு. ஐயா ஆண்டர் என்ன சொல்றாரு? உடனே எடுத்து பாருங்க. ஆகாசம் அனாதி, அது காரணமான பரமாகாச சுழற்கடல் அனாதி. ஐயா நிலையிலுங்க. இங்க அவரு தீப முன்னிலையில் தான் சொல்றாரு. ஓகேவா? ஆமா. விலகுகின்றபடியால். அப்ப நீங்க தீப முன்னிலை என்ன இருக்குன்றீங்க? வெளி. ஒரு தீபம் இருக்குனாக்கா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா வெளிதான் இருக்கு. ஸ்பேஸ். ஆமா, ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கு இந்த இதுக்கு போகணும். எதுக்கு? உரைநடை போகணும். உரைநடையில சிருஷ்டி நியாயத்துக்கு போகணும். ஆமா, சரியா சாமி? கரெக்ட். இல்லைங்க, நான் திறக்கிறேன். அது கொஞ்சம் பார்ப்போம். 8 அங்க வாங்க. இல்லைங்க, இத படிக்க எல்லாரும். வள்ளலார் எழுதினது இத தெய்வத்தை பத்தி சொல்றாரு. தெய்வ பாவனை தான் செய்யணும். ஆமா. தெய்வம் எங்க இருந்து பார்த்தாதானே தெய்வத்தை தெரிஞ்சாதான் பாவனை செய்ய முடியும். ஆமா. தெய்வம் என்னன்னு சொல்றா பாருங்க. ஆகாசம் அனாதி. நல்லா படிங்க எல்லாரும். ஆகாசம் அனாதி. அதுபோல் அதற்கு காரணமான பரமாகாச சொருவாய் கடல் அனாதி. கடல் யாரு? சொருபன்னா சொருபனா உருவம். பரமாகாசம். பரம்னா மேலான ஆகாசம். மேலான ஆகாசம் தான் அந்த சொரூபம். கடல் சொரூபம் என்ன? மேலான ஆகாசம் தானே தவிர ஒளி இல்ல. ஒளி இல்ல. அது தீபத்துக்கு முன்னாலதான் இருக்கிறாங்க. தீபத்துக்கு முன்னால வெளிதான் இருக்கு. ஆகாசம் தான் இருக்கு. அதான் பரமாகாசம் ஐயா சொல்றாரு. அந்த பரமேஸ்வரர் கடவுள் அனாதி. இந்த கடவுள் அனாதியான கடவுள் எங்க இருக்கா தெரியுமா? எங்க இருக்காரு? அகலுக்கு வாங்க. நில்லுங்க சாமி, நில்லுங்க. ஒரு தீபத்தை வரிவோம். அதாவது ஒரு தீபம் இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு முன்னுக்கு என்ன இருக்குனாக்கா வெறும் வெளிதான் இருக்கு. சரியா? ஆமா ஆமா. இப்ப கடவுள் முன்னிலைனாக்கா தீபம் முன்னுக்கு வெளிதான் இருக்கு. இதுக்கு சிங்க் ஆகுது. பரமாகாச சொரூபராகிய கடவுள், அதாவது சொரூபர், பரமாகாச சொரூபர் வெளிதான். பரமம் பர மேலான ஆகாசம். ஆகாசம் வெளி வெளி. அதான் சொரூபம். சொரூபம்னா உருவம். சுருவம். கடவுளோட உருவம் ஆகாசம். மேலான ஆகாசம் தான். சரி, இப்ப என்ன திறக்கணும்? அகோல் திறக்கணுமா? அகோல் திறக்கணும். அகோல் திறந்துட்டு எங்க போனோம்? முன்னாடியே வாங்க. ஒரு வழியா வரலாம்.
பாருங்க இந்த கடவுளை எங்க இருக்காரு சொன்னா, எங்க இருக்காரு குரு மத்தியில தான் இருக்காரு கடவுள். என்ன இந்த கடவுள் நம்ம எப்படி பார்க்க முடியும்னு சொன்னா, அந்த ஆறு இடங்க உறைவன் கடந்த பாருங்க. இந்த கடவுளை நம்ம எப்படி பார்க்கணுங்கிறதுலாம் பின்னாடி வரப்போது சொல்ல போறோம். நம்ம என்ன செய்யணும், எங்கேயா அந்த கடவுளை நம்ம எப்படி பார்க்க முடியும்? வெளியில பார்க்க முடியும்? வெளியே பார்க்க முடியுமா? புறத்துல வெளியே பார்க்க முடியுமா? புறத்துல வெளியே பார்க்க முடியாது. சரி. வெளிங்கிறது சூன்யம், புறத்துல பார்க்க முடியாது. புறத்துல பார்க்க முடியாது. அவர் எங்க பார்க்க முடியும்னா உள்ளதா இருக்காரு, நமக்குள்ள இருக்கிறார் அவர். சரி. இறைவன் எங்க இருக்கான்? நமக்குள்ள இருக்கிறான். ஐயா என்ன ஆண்டா சொல்லலாம், உயிருக்குள்ள நான் இருக்கிறேன், உயிருள்யாம் எம் உயிர் அப்படிங்கிறான். உயிருள்யாம் எம்முள் உயிர் இவனந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்தமை சிவமே. ஆமா, உள்ளதான் இருக்கான். அது இறைவனை எப்படி பார்க்க முடியும்? உளியில பாக்குறீங்களா? உளியில் இல்ல, இந்த இறைவனை உள்ள இருக்கலாம். எப்படி பார்க்க முடியும்னா, ஒரே மனம் கலந்த மனசுல பாத்தீங்களா, ஏதாவது சொல்லிட்டே இருக்கும், உரைச்சுக்கிட்டே இருக்கு, இருக்கும். அந்த தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, இத அதை சொல்லிக்கிட்டே இருக்கியா? ஆமா, ஒரு நாளைக்கு 80 கூட நினைக்கும் போது அவ்வளவு நினைக்குது. அந்த மனம் நினைக்குது பாருங்க. நினைப்ப நிறுத்தி மனம் கடந்தா மனம் செயல்பாடு இல்லைன்னா வெளி மனம் செயல்பாடு இல்லைன்னா வெளி, அதான் பெருவெளி. அந்த வெள்ளி மேல அரசு பண்ணி ஆண்டவர் வாங்குறான். அர்ப்பணிஞ்சோதி எங்க இருக்கு? எல்லாரும் வந்து ஆண்டவர்லாம் அர்ப்பணிஞ்சோதின்னு சொல்றாரு. அப்புறம் பார்க்கலாம். அர்ப்பணி ஆண்டவர் எங்க இருக்காரு? மனம் கலந்த வெளி மேல ஆண்டவர் இருக்கா, உள்ள இருக்கா. அப்ப என்ன பண்ண, மனம் எப்படி கிடக்கும்? எப்ப கிடக்கும்? நாம விடியாலும் தினம் காலங்காத்தால எழுந்து 4லேருந்து 6 மணிக்குள்ள அமுத காத்து இருக்கு, அவங்கள எழுந்து டாய்லெட் போட்டு ப்ரஷ் பண்ணிட்டு உட்காந்து 2 கண்ணையும் மூடிட்டு குடும்ப மத்திய பார்க்கணும். அங்கதான் வந்து ஆண்டவன் இருக்கிறான். அன்னைக்குதான் புதுமதியம். அதாவது அதை பத்திராம இன்னொரு கொஞ்சம் எப்படி முன்னா இருப்பாங்க. இல்லைங்க சாமி, கொஞ்சம் பாத்துருவோம். இதுல இப்ப உரைமனம் கடந்து உருபுரு வெளி, அதாவது இந்த மனம் கடந்து, அதாவது மனதை தாண்டி போயிட்டோம், சரியா? உரைமனம் கடந்த ஒருபுரு வெளினாக்கா இது வந்து ஒரு சூனியம். அதுலதான் வந்து அவன் அரசு செய்யறான், அங்க இருக்கிறான். அப்ப நம்ம அங்க வந்து கண்ணை திறந்துக்கிட்டு வெளிச்சத்துல இருக்கிறான், விளக்குல இருக்கிறான்னு பாத்துக்கிட்டு இருந்தோமாக்கா விளங்கிரும். இன்னொரு வந்து இதுக்கு முக்கியமா என்ன பண்ணுனாக்கா தவம் பண்ணு சாமி. வர எல்லாம் வரப்பாரு, பொதுவோட போடுவாங்க. அது வந்து நீங்க இதுக்கு போகணும் தம்பி சாமி. இல்ல எப்ப இதை எடுக்கிற பாருங்க, 50 எத்தனையோ வரும். தனுகரணாதிகள் தான் சொன்னா இல்லையா, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கும்ல. பாருங்க, இது சொல்ல வேண்டாமா சாமி? தனுகரணாதிகள் இதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் அது ஓகே. பாருங்க, ஆனா நீ எப்படி உணர முடியும்னு சொல்ல பாருங்க ஐயா. மக்களை நல்லா புரிஞ்சுங்க. அவனை எப்படி உணர்வுனா, பொது உணரும் போதலால். புதுன்னா பூர்வ மத்தி, ஜெனரல் இல்ல, காமன் இல்ல, அது எல்லாத்தையும் பொதுவான அந்த பொது இல்ல. இந்த பொதுவுக்கு அர்த்தம் முறையில் வேற இருக்கு. பொதுன்னா ஆகாசம் எழுதுற ஐயா, பூர்வ மத்தி அங்கதான் உணர முடியுமே தவிர அதை பிரிச்சு அதுன்னா தெரியாது. ஆண்டவனை பிரிச்சு அதுன்னு காட்ட முடியாது அப்படின்னு எழுதுறாரு. பொது உணரும் போதலால் அதை விட்டுட்டாக்கா பிரிச்சு அது இது அப்படின்னு காட்ட முடியாது. அப்ப விளக்கு காட்ட முடியுமா? விளக்கு சொல்லுவார்ல, இல்ல. அப்ப கடவுளை உணரணும்னாக்கா பொதுவுலதான் உணரணும், குடும்பத்தான் உணரணும், உள்ளதான் உணரணும், வெளியே விட முடியாது. ஓகே. அது மேல பாருங்க, தனுகா பாருங்க அவன் எப்படி இருக்கான்னு சொன்னா, அப்பத்து பாருங்க, தனு கருணாதிகளை தான் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகி அர்ப்பணிச்சோதி.
கண்ணுன்னா உடம்பு. உடம்பு. உடம்புன்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய இந்திரியங்கள். கரணாதிபதியம் சொன்னா மனம், புத்தி, சித்த, அகங்காரம். இந்த இந்திரியங்களும் கரணங்களும் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகி அற்பெருஞ்சோதி. அற்பெருஞ்சோதி அனுபவம். இறைவன் யாரு? அனுபவம். அனுபவம். ஆனா அற்பெருஞ்சு சொன்னாரே, அப்படின்னா பெருஞ்சோதி நினைக்காதீங்க, அது பேர் வைக்கிற ஐயா. பேர் வைக்கிறார். பேர் வைக்கிறார். அந்த பெருஞ்சோதி அனுபவம் எங்க இருக்கு? குடும்பத்தில் இருக்கு. அது எப்படி அறிய முடியும்? இந்திரியங்களும் கடங்களும் கடந்தாதான் அறிய முடியும். மனம் செயல்படுறது வரையும் அதெல்லாம் இருக்கும். மனம் செயல்பட்டா இந்திரியம் இருக்கும், கரணம் இருக்கும். அதனால மனம் செயல்படக்கூடாது. மனசை அடைக்கினா இதெல்லாம் அடங்கிடும். அப்பதான் வெளியே வரும். அடக்கிறதுக்கு தான் தவம். சொல்லுங்க. இப்போ கடவுளை சொன்ன ஐயா ஞான பாட்டு சொன்னாரு, தெய்வானி செய்ய சொன்னா இல்லையா? தெய்வானி எங்க செய்யணும்? விளக்குல இல்ல, உருவ மத்தியில செய்யணும். நம்ம நெத்தில செய்யணும். இப்படி செய்யணும். மனசை அடக்கி செய்யணும். ஆனா அடங்கல என்ன? அனுபவம் வராது. அடையினாத்தான் இறை அனுபவம் வரும். இதுதான் உண்மை. இப்படிதான் ஐயா சொன்னாரு. ஞான 26 பாட்டு பார்த்தீங்க இல்லையா? எல்லா பாட்டிலையும் தான் சொன்னாரே தவிர ஒளியும் சொல்லல, விளக்குன்னு சொல்லல, ஒளியோட சொல்லல. நல்ல கவனிங்க, பூரா தவன்தான். 26 பாட்டு தவன்தான் பார்த்தோம். 2 பாட்டு பார்க்க போறோம். அந்த 2 பாட்டு பாக்குறது முன்னுக்கு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, தனுகரணாதிகள் தாம் கடந்தறியுமோர் அனுபவம் ஆகிய அருட்பரும். இப்ப தனு கரணம் 2 இருக்கு. தனுனா உடம்பு, கரணம்னா இது வரலாறு இன்னொரு பாட்டுல, இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு தான், எல்லாரும் படிப்பாங்க. இன்று வருமோ, இது கொஞ்சம் சொல்லுங்க சாமி. அதுக்கு அவர் என்ன சுகத்தை எதிர்பார்த்தாரு? இதை சொன்னாதான் சிறப்பா இருக்கும். இது என்னன்னா, அவரே இதுல பாட்டுங்க, இன்னொரு வாட்டி பண்ணி போறேன், முன்னால போறேன். வள்ளல் பெருமானுக்கு நடராஜபதிய இறைவனே குருவா வள்ளாரை எழுப்பி, மகனே யோக ஞானம் பண்ணாம நலிஞ்சு போகாதே. யோக ஞானம் பண்ணாம நலிஞ்சு போகாதே. படி போறாங்க நடராஜபதி மாலையா? ஆமா, பாருங்க பிள்ளைல எல்லாம் பாட்டு படி பாருங்க, நல்லா காணிய. வாட்டமோடு திரியனேன் சிவ அறியாது, என்ன செய்யணும் தெரியாம மனம் மயங்கி ஒரு நாள் மண்ணில் கடந்து தூரத்துல அருளை எதிர்பார்த்து கொலையில மறந்துட்டார். எல்லாரும் மாட்டமாட அருளை நினைச்சு கொலையில மறந்து தூங்குறாராம். அப்போ வைகரையில் 4:30 மணிக்கு வைகரையில் என் அருகானைந்து வள்ளார்கிட்ட என் நன்றி வள்ளல நல்லா எழுப்பி எழுப்பி, மகனே நல் யோக ஞானம் என்னும் இது நல்லது அழகோ. மகனேன்னு கூப்பிட்டு சொல்றாரு, நல்லா யோக ஞானம் பண்ணாம நலிஞ்சு போகாதே, எழுந்து ஈட்டுக அப்படின்னு சொல்லி ஆண்டவன் சொன்னான். இப்போ யோக ஞானம் பண்ணாலும் நலிஞ்சு போயிடும்னு ஆண்டவனே சொல்றான். நாம பண்ண வேண்டாமா? நிறைய பேர் தியானம் வேணாம் தாவணாங்கிறாங்களே, நலிஞ்சு போய்தான் ஆகணும். நலிஞ்சு போகக்கூடாதுன்னு சொன்னா, வாழணும்னு சொன்னா யோக ஞானம் செய்யணும். யோக ஞானம் என்னன்னு சொல்லுங்க. யோக ஞானம் செய்யணும்னு சொன்னா என்ன? அது யோக ஞானம் தியானம், தவம். யோகம்னா தியானமா? யோக ஞானமா? மனத்தை யோகம்னா ஒன்றுபடுதல்.
மனது மனதை யோகனம் ஒன்றுபடுதல். ஞானம்னாக்கா உருவ மத்தியில ஒன்றுபடுத்த அறிவு. இது அதாவது செய்யும்போது பார்த்தோமே, கண்ட மாதிரி உரைச்சிக்கிட்டு இருக்கிற மனசு அப்படியே அடக்கி அதை கடந்து போறது. மனது நிற்காது, மனது நிற்காது. அதுதான் ஐயா இப்ப பாட்டு இறங்க இந்த ஒரு இறங்க இந்த ஐயா 6ஆம் ஜனவரி ஐயா தாமன் ஆரம்பிச்சார். பாடுபட்டாரு. இந்த ஒரு மாடுங்க ஐயா இதுல பாட்டுங்க. அவர் அனுபவம் இது என்ன தெரியுமா? இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எங்கோவே என்னை வரும் தெரியலையே. என்னது? துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் எப்போதும் தெரியலன்னு சொல்லி பரவாயில்ல அங்கலா இருப்பாருங்க. என்னத்துனா தமிழ் உட்கார்ந்தாரு. இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா தெரியலையே. இது மாய ஆசையெல்லாம் விட்டுட்டு வெளிக்குள் என்ன அர்த்தம்? வெளிக்கடந்து என்ன பாருங்க, இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, மெய் வாய் கண்முக செய்ய இந்திரியங்கள் தான் விஷயங்கள் எல்லாம் உள்ள ஒன்னா தள்ளுது. உடம்புக்குள்ள உலக விஷயம்லாம் தள்ளுறது எது? இந்த இந்திரியங்கள் தான். மெய் வாய் கண் மூக்கு செவி. காது என்ன கேட்குதோ உள்ள ரெக்கார்ட் ஆகி போகுது. கண் எதை பார்க்குதோ உள்ள ரெக்கார்ட் ஆகி போகுது. உங்களுக்கு என்ன வாசனை வருதோ ரெக்கார்ட் ஆகி போகுது. என்ன ருசி பண்றோமோ அந்த ருசி உள்ள ரெக்கார்ட் ஆகி போகுது. யாரை தொட்டு பாருமோ உள்ள ரெக்கார்ட் ஆகுது. இந்த இந்திரியங்களால உள்ள நிறைய விஷயம் உள்ள ரெக்கார்டே இருக்கு. எது ரெக்கார்ட் பண்ணுது? உள்ள மரம் உள்ள. அதாவது இந்த இந்திரியங்கள் இன்ஃபர்மேஷன் எடுத்து உள்ளுக்கு அனுப்புறாப்புல, மனம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாப்புல. ஆமா, உள்ள ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அது நடத்திட்டே இருக்காது. அது அந்த அதாவதுயா புல்லு உள்ளுக்கு போன பிறகு மாடு அசை போடுமே, அந்த மாதிரி அசை போட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப என்ன தெரியுமா? மனதை அந்த இந்திரியம் இருக்கு அதை வெளியாக்கணும். வெளினா செயல்பட நம்ம நிறுத்தணும். அது வெளியாகும். இப்ப கரணங்கள் எடுத்து கரணம் உள்ள இருக்கு இல்லையா, இந்திரியன் உடம்புல வெளியே இருக்கு, உள்ள இருக்கு. அதனால இந்திரியன் வெளியாடுதான் வெளிக்குள். வெளிக்குள் வெளி. உள்வெளினா கரணங்கள். இந்திரியங்களை வெளியாக்கணும். வெளியாக்கினா சும்மா இருக்கும். சும்மா இருக்கும். சும்மானா மனம் அது நினைக்காம இருக்குதான் சும்மா இருக்குது. மனம் சும்மா இருக்கிறது மனம் செயல்படலாமல் இருக்கிறது தான் சும்மா இருக்க சுகம். இந்த சுகத்தை என்ன செய்யணும்? இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தணும். மனசை நிறுத்தணும். இது வள்ளலாருக்கே உடனே வந்துட்டாருன்னா இல்லை, அவரே பாடுபட்டாரு. அதனால பாடுபட்டுதான் வரணும். சும்மா இருக்கிறதா சுகமாயா? அதான் சொல்லுவோம். ஆமாயா, இப்ப நம்ம மனசு சும்மா விடுது, நிம்மதியா இல்ல. இது பாடுபட்டுதான் ஐயா ஜெயிச்சாருங்க. அதெல்லாம் ரெக்கார்டு இருக்கு. அதெல்லாம் ரெக்கார்டு பாடுபட்டா இருக்கு. இதுதான் இந்த பாட்டுல வருது. தனுகரணாதிகள்னாக்கா, தனுனா இந்திரியம், சரியா? கரணாதிகளை கடந்தாதான் அறியுமோர் அனுபவம். அருப்புரிஞ்சோதியை நீங்க அறியணும்னாக்கா தனுகரணாதியை கடக்கணும். கண்ணை திறந்துக்கிட்டு வெளிச்ச தீபத்தை பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா தனு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். முடிஞ்சது கதை. வராது, அனுபவம் வராது. பாட்டுக்கு போமா? ஞான சரிய பாட்டுக்கு இல்ல. அதான் ஞான பாட்டு சொல்லுது. இப்போ ஆண்டாள் எங்க பார்த்து சொல்லுது? உள்ள பாரு, உள்ள பாருங்குது, வெளியில பார்க்காதே. முதல்ல ஆனா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். எங்க இருக்கான் ஆண்டன்? நம்ம பொருள் மத்தியில நெத்தியில இருக்கிறோம். எதை எப்படி பார்க்க முடியும்னா மனசை ஏற்படாம நிறுத்தினாதான் பார்க்க முடியும். எங்க பார்க்க முடியும்னா உள்ளதான் பார்க்க முடியும், புறத்துல பார்க்க முடியாது. அதான் சொன்னாரு, பொது உணர் உணர்ப்பதனால் புதுனா புறமித்த உணர்வு தவிர பிரித்து அது எல்லாம் தோன்றா அற்புதஞ்சோதி, அதெல்லாம் தோன்றாது. புறத்துல தோன்றாது. கிளீனா சொல்லிட்டா பாருங்க. புறத்துல தோன்றாது, அகத்தான் பார்க்க முடியும், உள்ளதான் பார்க்க முடியும். அதனால புறத்துல விளக்கு ஜோதி இதை வச்சு எதையும் பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. ஐயா சொல்றது அதுதான். ஞான பாட்டு அதுக்காக எடுத்தோம். ஏன் அந்த பாட்டு ஐயா சொன்னார்னா, நான் பாட்டு போராறு 28 பாட்டுலையும் உருவமத்துல தவம் பண்றதான் சொல்லி இருக்கு, வேற எதுவும் சொல்லலை.
முழுக்க முழுக்க குடும்ப தவம் பண்ணு தான் இருக்கும். 26 பாருங்க, இந்த 26 பாட்டு பாருங்க பாருங்க. இங்க பாருங்க சன்மார்க்க பெருங்குளத்தார் தம்பதியை. சன்மார்க்க பெருங்குளத்தார் சாமி படி 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 படி. சன்மார்க்க பெருங்குணத்தார் தம்பதியை, என்னை தாங்குகின்ற பெரும்பதியை, தனித்த சபாபதியை, நன்மார்க்க தெனைதடத்தி சன்மார்க்க சங்க நடுவிருக்க அருணமுதம் நல்கிய நாயகனை, பொன்மார்க்கர் அறிவரிதாம் புண்ணியனை, ஞான பூரணமை பொருளாகி பொருந்திய மருந்தை, அன்மார்க்கம் தவித்தருளி அம்பலத்தே நடஞ்சை அருப்பெரும் ஜோதியை உலகிற் தெருட்கொல சார்வீரே. சொல்லுங்க சாமி, இது கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. இல்ல ஒண்ணு நல்ல பாட்டு, நல்ல பாட்டுதான், கொஞ்சம் புரியுது கஷ்டமா இருக்குன்ற. சன்மார்க்க பெருங்குளத்தார். சன்மார்க்க யார் தெரியுமா? நல்ல குணம் உள்ளவங்க, பெருங்குணம் உள்ளவங்க. சன்மார்க்கி சின்ன குணம் கிடையாது அவங்களுக்கு. பெருங்குளத்தார் தம்பதி அவனுடைய ஆண்டான் தான் தம்பதி, என்னை தாங்குகிற பெரும்பதி. இது வரலாறு சொல்றார். அவர் தாங்குறார் ஆண்டான், அவர் தாங்குற பெரும்பதியை. தனித்த என்ன அர்த்தம்? ஒப்பற்ற ஈக்குவல் கிடையாது, தனித்த பாபதி ஈக்குவலே கிடையாது. எது சபை? எது குடும்பம் தான் சபை. அந்த சபைக்கு பதி இறையாங்க. ஓ, சபாபதினாக்கா அந்த சபைக்கு பதி. ஆமா. ஓ, சிற்றபை பொச்சபைன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி. ஆமா. நன்மார்க்கத்து நல்ல மார்க்கத்துல என்ன நடத்தி, சிறுமார்க்க நல்ல மருந்து ஐயா பிள்ளார ஆனார்த்தனால் நடத்தி தமிழ்நாடு சங்கம் நடுவிருக்க, அது நடுவிருக்க அது நடுப்புல ஐயா உட்கார வச்சாங்க. ஐயா ஒரு பாடல சொல்லுவாரு, எங்க தெரியுமா? கூடுகின்ற தன்மாறு சங்க நடுவிருந்து குழாவுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்றாருன்னா இப்படி சொல்றாரு. பாட்டை கேட்டுங்க சாமி, அவர் சொல்றாருன்னா பாட்டுங்க. ஆடுகிற பாட்டு எனக்கு ஆடுகிற சேவடி ஆளானே பாட்டு. ஆடுகின்ற சேவடிக்கு ஆளானேன், 6ஆம் திருமுறையா? ஆமா. ஆடுகின்ற சேவடிக்கு 1:7-2:9. சாமி தனித்திரு அலங்கல் சாமி. கடவுளே, தனித்திரு அலங்கல்னாலே வைடி வைத்த கலக்கு சாமி. பாட்டு 152. மேபி அதுக்கு முன்னுக்கே இருக்கலாம், இல்ல பின்னாடியே இருக்கலாம், சொல்ல முடியாது. பாருங்க சாமி அப்படியே. பாரியா பாருங்க, இந்த பாட்டு பாருங்க. ஆடுல சேவடியது புறமதி. அவனுக்கு ஆளானேன், ஆளாயிட்டேன். என்ன ரிசல்ட் தெரியுமா? பலன் தெரியுமா? மானாத யாக்கை விட்டேன், அழியாத உடம்பு அடிச்சேன். ஓ, ஆடுகின்ற சேவடிக்கு ஆளான பிறகு மாளாத ஆக்கைனா உடம்பு அழியாத உடம்பு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படின்னு ஒரு மேதா. ஆமா. அடுத்தது சேவடி ஆளான மாலை ஆக்கை. கூடுதல் சமண சங்கத்தை கூடுறாங்களோ, அன்பா கூடுறாங்களோ, நடுத்து குறாவும் இல்லையா? ஐயா வந்து நடுத்து உட்காந்துருவார். சும்மா உட்காந்து மட்டும் இல்ல, குழா வராரா அப்படின்னா? ஆமா. நான் பேசுறேன், ரசிப்பாரு, கவலைப்பட சொல்லி இருப்பாரு, கைட் பண்ணுவாரு, நம்மளெல்லாம் கைட் பண்ணுவாரு. ஓ, அதாவது நம்ம கிட்ட உறவா இருப்பாரு, குழாவு. ராமாயணம் அனுமார் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதுல அவன் சன்மார்க்க சங்கம் வந்து எங்க சன்மார்க்க சங்கம் கூடுதோ, இந்தியாலயா புதுசா ஒரு படம் வந்துச்சு ராமாயணம் பத்தி. அதுக்கு அனுமாருக்கு தனியா ஒரு சீட்டு போட்டே வச்சு வைக்கலாம், அவர் கண்டிப்பா இருப்பாரு அங்கன்ட்டு. தனியா ஒரு சீட்டு போட்டாங்க, அனுமார் வந்துருவாரு கண்டிப்பா அப்படி. பாருங்க, தமிழ்நாடு குறாவரே பாடல பதப்பழை
நான் பாடுறேன். அன்போடு பாடி பாடி நெடுகின்றேன் உங்க கூத்தாடுலேன் என்ன மாதிரி அருமையில. இந்த பாட்டுல என்ன புரியுது? ஆணு செவடிக்கு ஆளானே குடும்பத்தில் நம்ம ஆளாயிட்டோம்னா மரணம் பாருங்களா அப்படி சொல்ற பாருங்க. குடும்ப மத்தியில மன அடங்கி தாமண்ணா மாலா ஆக்க வரலாம். ஈஸியான வழி சொல்ல பாருங்க. ஆளானு மழை ஆக்கப்பட்டேன். இப்ப இந்த தவம் எதுக்கு பண்ணணும்னாக்கா அது சுத்த உஷ்ணம் ஏற்பட்டுதான் அதான் காக்கும் உடம்பு. அதனால ஆமா ஆமா பாருங்க. நர்மலாச்சாரம் நடத்தி நடுந்து அல்லம் நடிகதான் நாயகன் நன்மார நல்லவாதியான நடக்கி சன்மாத சங்கத்தை நடுவிற்க நடுப்ப வச்சு அருளம் கொடுத்தானோ நாயகனை. புன்மாருக்கு அதுதான் புண்ணியனை. புன்மார்க்கு அற்பத்தனமா இருக்கான் பாருங்க. அந்த வழி போறான் பாரு, கெட்ட வழி போறான்ல, சூதாடுறது குடிக்கிறது, அந்த வழி புன்மார்க்கம் அற்பத்தனமா போறான் பார்த்தீங்களா? அவனால தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்படி புண்ணியனை ஞான பொருளை மெய்ப்பொருளாகி ஞான பொருளை மெய்ப்பொருள் ஞான பூரணமாகி பரஞானம் இல்லை ஞான பூரணமாக மெய்ப்பொருளாகி பொருந்திய மருந்தே இறையம். அன்மார்ந்த அன்மார்னா துன்மார்க்கம் இல்லையா? அதே மாதிரி அன்மார்க்கம்னா கேவலமான மார்க்கம். புன்மார்க்கம் அது எப்படியா கேவலம் இல்லையா? அது தாழ்ந்தையா அல்பத்தனமானது. இது கேவலமானதா? கேவலமானது. அந்த மாதிரிதான் தவிர்த்தருளை அமர்ந்த நடத்தை. இந்த மார்க்கம்லாம் என்னன்னா சன்மார்க்கம் தவிர எல்லா மார்க்கமும் புன்மார்க்கம் அன்மார்க்கம் தான். நல்ல மார்க்கம் இல்லை. சன்மார்க்கம் ஒண்ணுதான் நல்ல மார்க்கம். அது ஒண்ணுதான் மன தவிர்க்கக்கூடியது. முன்பாடு பற்றி பார்த்தா பாருங்க. இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. என் மார்க்கம் இறப்பொழிக்கும். அது என்ன மார்க்கம்னாக்கா சன்மார்க்கம். சன்மார்க்கம். அதனால்தான் மற்ற மார்க்கம் எல்லாம் அன்மார்க்கம் புன்மார்க்கம் அதெல்லாம் வாழ முடியாது. அதனால அம்பாந்தே அம்பலத்தை நட பண்றேன். எங்க அம்பலம் எங்க இருக்கு? குடும்பத்து அம்பலம். குருமத்தி தான் அம்பலம். அங்கதான் நடஞ்செய்யறான். நடஞ்செய்யறான். அந்த அற்பஞ்சோதியை திருத்தருக்குள்ள சாருவரே. நீங்க எங்க பாருங்க பிள்ளைகளே விளக்கு பார்த்தீங்க இல்லையா? எங்க சாரு சொல்றா பாருங்க ஐயா. அம்பலத்தை நடம் பண்றானே அற்பஞ்சோதி. அவளுக்கு அற்பஞ்சோதி இல்ல, அம்பலத்தை தான் அற்பஞ்சோதி. அற்புதம் எங்க இருக்கு? அம்பலத்துல நடஞ்சேறான். அற்புதி உலகில் திருப்பி உண்மை அடைய சார்ந்து கொள்ளுங்கள். உண்மை அங்கிருந்து சாருங்க. தெருட்கொள்ளனாக்கா தெளிவு பெற்றா இல்ல என்ன கதையா? ஆமா ஆமா தெளிவாட உண்மை அடைய. அப்ப என்ன சார சொல்றாருனாக்கா அம்பலத்துல அருப்பெருஞ்சோதி இருக்கிறான் அவங்கிட்ட போய் சாருங்க அப்படின்னாக்கா புருவ மத்தியில போயிட்டு தவம் பண்ணுங்க உள்ளுக்கு பாருங்க அப்படின்னா. அதான் விழு சொல்லலையா? விளக்க சொல்லலையா? இந்த 27 பாட்டையும் விளக்க சொல்லல. ஒரு பாட்டு தான் பாக்கி இருக்கு. 27 பாட்டு பார்த்துட்டோம். எந்த பாட்டு அதாவது அந்த சித்தியலாத்துல அந்த குறிப்பு இருக்கே விளக்க வச்சு முன்னா அந்த குறிப்புக்கும் இந்த பாடலுக்கும் துளியோட சம்பந்தமே கிடையாது. அதாவதுயா இந்த கதவை அதாவது இப்போது தீப முன்னிலையில் தீபத்தை தான் வணங்கணும்னு சொல்லல அவரு. அவர் சொன்னது தீப முன்னிலையில் பார்த்து வெளின்னு பாத்துட்டோம். சரியா? அந்த வெளி என்னன்னு பார்த்தோம்னாக்கா உரைமனம் கடந்த ஒரு வெளின்னு பாத்துட்டோம். அடுத்து தனுகரணாதிகள் தாம் கடந்த அறியுமோர்னு பாத்துட்டோம். அப்ப அந்த அந்த ஒலிக்கு முன்னால வெளி இருக்குன்னு அப்படி அவர் சொல்லியிருக்கலாம். அது யாரு எழுதுனான்னு தெரியல. அப்படியே நம்ம இதை எடுத்துக்கிட்டாலும் தீப முன்னிலையில தான் சொல்லியிருக்காரு ஒழிஞ்சு தீபத்துலன்னு சொல்லல. தீப முன்னிலை என்ன இருக்குனாக்கா அந்த பாடு சொன்னா பாருங்க அழகா பாடு சொன்னால அதான் மெயின். 28 பாட்டுலையும் ஒளி வழிபாடு சொல்லல, விளக்கு வச்சு வழிபாடு பண்ணி சொல்லல. தீபத்தை உள்ள பாருதான் சொன்னாரு, காமன்ல தான் சொன்னாரு. அதனால ஐயாவுடைய வார்த்தையை புரிந்து கொண்டால் இந்த பாடல கண்டு செய்யணும்னு சொன்னா
அந்த பாடலை கொண்டபடி செய்யணும்னா பாடல் என்ன கண்டுருக்குது? தவம் பண்ணு, தவம் தான் சொல்லி. அதனால நாம தவம் தான் செய்யணும், விளக்கு வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. வரலாறு சொன்னது அல்ல, செஞ்சது அல்ல, அது காட்டின வழி அது அல்ல. ஞானசபை பள்ளி சொல்ல கேளுங்க. உள்ள தர்மச்சாலையில ஆண்டவனுக்கு ஒரு ஆசனம் போட்டாரு. உரு எதுவும் வைக்காம பக்கத்தில் விளக்கு வச்சார். விளக்கு கடவுளா இருந்தா அந்த ஆசனம் மேலே வச்சிருப்பார், கதை வச்சார். அடுத்து ஞானசபையில பாருங்க, ஞானசபை ஆண்டவனுக்காக கட்டின ஞானசபை கோயில். அதை உள்ள விளக்கு வைக்கல ஐயா, தீபம் வைக்கல. ஏன் தீபம் வைக்கலன்னா தீபம் கடவுள் அல்ல, கடவுள் அல்ல. ஆனால் தீபத்தை உள்ள வைக்கல, வளர. சரி, ஞானசபையில தீபத்தை ஐயா வைக்கல. ஜோதி காட்டாம இப்போ இது வந்து சிவாச்சாரியார் பண்ண கூத்து, அவர் பண்ண மோசடி, அப்படின்னா அயோக்கியத்தனம். அதான் நடந்துட்டு இருக்குது. அது தட்டிக்க யாரும் ஆள் இல்லை, யாரப்பா படிக்கல, அப்பா படிச்சு அந்த செய்யறதுக்கு தைரியம் வரல யாருக்கும். சிவாச்சாரிய காமிச்சது அப்படியே பண்ணிட்டு இருக்கிறாங்க கூத்தாவளதான். யார் மற்றவங்களாம் இருந்தால நல்லா பேசலாம் எடுத்து ஆள் இல்லை. நடக்குது 10 லட்சம் ஜனம் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? அந்த வழி ஐயா உள்ள ஒளி காட்டலையா ஞான சபையில? படிச்சு பாருங்க, அவரோட ரெக்கார்ட்லாம் இருக்கு, படிச்சு பாருங்க. நடுவுக்கு போனாரு ஐயா. அங்கேயும் கூட ஐயா விளக்கம் சொல்ல செய்யலை. பொட்டியை வச்சு பொட்டி தீபாவளி பண்ணி சுற்றி வந்தார். அது பொட்டி தான் சிவாச்சாரிய திருடிட்டு வந்து ஞான சபையில வச்சிருக்காரு. ரெண்டு பொட்டி இருக்கேன். இந்த பொட்டி தான் வந்து நடுவுல ஐயா வழிபாடு பண்ண பொட்டி. அதனால ஐயா வந்து அங்கேயும் ஒளி வழிபாடு செய்யலை, எங்கேயுமே செய்யலை, ஏன் சொல்லலை. ஒளி பற்றி பாட்டு என்ன இருக்காங்க? ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு ரெண்டு பாட்டு பாருங்க ஐயா. சாமி என்ன சாமி தூங்கலா? தூங்கல, பாட்டு 2 பாட்டு இருக்கு. நீங்க அதை என்ன பாட்டுன்னு கேக்குறேன் உங்ககிட்ட. ஏய் பந்தி வந்தார் ஒரு பாட்டு, ஏய் பந்தி திறக்கட்டுமா? எடுக்க தொடங்க கட்டாயம் வேணும். எய்பந்தி வண்ணர் என்றும் படிக வண்ணன் என்றும் இணையில் ஒளி வடிவர் என்றும், அதானே? அதேதான். எய்பந்தி வண்ணர் என்றும் வந்து மனசு வருத்தமா இருக்கு உங்களுக்கு, நம்ம மேல கோவம் கூட வரும் உங்களுக்கு. நான் வந்து செய்யறது வந்து உண்மையை சொல்றேன். வல்லார் கருத்தை உள்ளபடி அப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன். என் கருத்தை ஒண்ணு கூட கிடையாது. நான் சொன்ன போல அற்பாறு சான்று காமிச்சிருக்கிறேன். அற்பாறு எல்லாரும் சான்று இருக்கு. வல்லார் கருத்து இது. சில சமயம் உண்மை கசக்கத்தான் செய்யும் சாமி, நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பாட்டு வல்லார பாட்டு தான் எல்லாம். என் கருத்து எதுவுமே இல்லை. அதே பாருங்க, இந்த பாட்டை கவனிங்க. ஏய் பந்திய வண்ணர் என்றும் வண்ணர் என்றும் ஒளிவுறு என்றும் அறுவர் என்றும். ஏய் பந்தி என்ன? அந்திய வண்ணன்னா உருவம். அவனோட காலம் அந்திய வண்ணம் சொல்லுவாங்க, படி வண்ணம் சொல்லுவாங்க. அந்திய வண்ணன் படி வண்ணன் உருவம். அச்சா 2 உருவம் அப்படி சொல்றது. அது 3வது வந்து இணையில் ஒளி விடுறா, இணை இல்லாத ஒளி வடிவம். அந்த ஒளி வடிவம் சொல்றாங்க. அது அந்திய வண்ணன் படி வண்ணன் உருவம், இணை இல்லாத ஈக்குவலா ஒளி உருவம். அதெல்லாம் கிடையாது. எல்லாம் உருவம் கிடையாது, அருவம்னு சொல்லுவாங்க. அருவர் சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் வெறும் வாய்ப்பந்தல். நீங்க வெறும் வாய்ப்பந்தல் வாய்ப்பந்தல் தான். வாய்ப்பந்தல் உண்மையில் சொல்ல வல்லார் மண்ணிலத்தும் முன்னிலத்தும் நடத்து இல்லையே. தர பாருங்க. அஞ்சு என்ன பண்ண உருவ வழிபாடு, ஒளி வழிபாடு, அருவம் அருவ வழிபாடு. இதெல்லாம் வெறும் வாய்ப்பந்தல் தானே தவிர இன்னும் சொல்ல வல்லவங்க இந்த மண்ணிலையும் உலகத்திலையும் இல்லை, மேலோகத்திலையும் இல்லை, வேற இந்த இடத்துல இல்லை, கிடையாது சொல்லிட்டார். காய்மந்த மரம் ஒரு மரம் காய்க்குதுன்னு சொன்னா ஒரு பொம்பளை சொல்லுவாங்க, அது ரொம்ப காய்க்குது வருமா. அதாவது ஒரு மரம் வந்து காய்ச்சி இருக்குது, நிறைய காய் மாதிரி சொல்லுவாங்க. மரம் அது காய்ச்சது வர அதை பார்த்து சொல்லுவாங்க, பார்த்து சொல்லுவாங்க. தவிர அது காய்ச்சவனும் போத்தோன்னா கண்ணு விடமாங்க. எப்படி காய்ச்சது எப்படி கொஞ்சம் யாரும் தெரியுமா? தெரியாது. அது மாதிரி தாய்ப்பு உங்களுடைய
சிச்சவையில் திருவள்ளுவர் சாப்பிட்ட இன்னும் சிச்சை நடமன்றார் அவனுடைய அழகை என்னால் தர முடியுமா அப்படிங்கிறார். ஆச்சா இங்க வந்து குருவெல்லாம் வாய்ப்பு சொல்லிட்டாரா? இன்னொரு பாட்டு எடுங்க. ஏற்று வேதாகமத்தை ஏற்றிடு வேதாகமத்தை ஏற்று ஏற்றிடு 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 வேதாகமத்தை ஏற்றிடு இல்லைங்க சாமி. ஏற்றிடு வேதாகமங்கள் 1:1-6-4 இங்கேதான் இருக்கு. அடுத்த தோழிக்குரிமை கிளத்தல். சரி சரி சாமி சாமி இல்லைங்க, இது கொஞ்சம் பாத்துருவோம். எய்பந்தி வண்ணர் என்றும் படிக வண்ணர் என்றும் இதெல்லாம் உருவ வழிபாடா? ஆமா. இணையில் ஒளி உருவர் என்றும் வந்து ஒளி வழிபாடு. ஆமா. அருவர் என்றும் உருவர் என்றும் அருவர் வழிபாடு. இது எல்லாமே வாய்ப்பந்தல் தான் போங்கப்பா. எல்லாம் கதை. வாயால வடை சுடுறதுன்றாரா? அப்படியா? வாய்ப்பந்தல்னா வாயால வடை சுடுறாரு நம்ம சென்னை தமிழ் படி. சரியா? கரெக்டுங்க. வாய்ப்பதான் தர இன்னும் சொல்ல வருவாங்க. மண்ணு எல்லாம் போலத்துல இங்க எல்லாம் அப்படின்னா யாரும் உண்மையை பார்க்கலன்னு அர்த்தம். சரியா? ஆமா. இது இப்படிதான் நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற. ஆமா. அது ஒரு பாட்டு சொல்றேன். அது ஒரு பாட்டு அப்புறம் சொல்றேன். இது தோழி குரிமை கிளத்தல். கிளத்தல்னா என்னையா சொல்றது? சொல்றது சொல்லுங்க சாமி. பாருங்க, முன்பாடு ஒளி ஒன்று. இது ஒளி ஒன்றே அண்ட பகிரண்டமெல்லாம் விளங்கி. இந்த பாட்டு நான் இந்த பாட்டை பத்தி கேட்டுட்டு நான் பல்பு வாங்கியிருக்கேன் அதுக்கு முன்னுக்கு. ஒளி ஒன்றே அண்டபெண்டமெல்லாம் விளங்கி தூங்க நன்றி அண்ட பெருந்தங்களிலும் இந்த சராதாரத்தும் ஆதர புறத்தும் ஆபரத்துல புறப்புறத்தும் நிறைந்தே ஒளி நீன்ற இருள் நீங்கி இலங்கை தன்மை போல அறியும். அறியாத அன்று கண்டாய தோழி நல்ல ஒளிமயமே வேலை எல்லாம் தான் என சாப்பிட்டு சத்தியமே எல்லாம் ஒளி சொல்லி வேலை சொல்ல சத்தியம்தான் அப்படின்னார். சொல்லிட்டு ஒளி ஒண்டி அண்ட பகிரண்டெல்லாம் இருக்கு. ஆமா. சராசரத்துல இருக்கு. புறத்தினோட அகப்புறத்து எல்லாத்துலயும் இருக்கு. எல்லாம் ஒளிமயம்தான். எல்லாம் ஒளிமயம்தான்னு என்ன சொல்லுது? வேதாகமங்கள் சொல்லுது. உண்மைதான். அடுத்த பாட்டு பாருங்க. இந்த பாட்டை படிச்சுட்டு நிப்பாட்டினீங்கன்னாக்கா அவ்வளவுதான். அடுத்த பாட்டு பார்த்தாதான் தெரிய விளக்கம். பாருங்க, உண்மைதான். வேதாகங்கள் ஒளிமயமே எல்லாம் என்ற மொழிதான் நினைத்து ஒளிமயம் எல்லாம் சொல்லிச்சுல்ல, இந்த வார்த்தையை நினைச்சு ராத்திரில இருட்டு அறையில மண் பாத்திரம் சட்டி மரவட்டியல் கடை தட்டு மரத்தட்டுங்க. மரத்தட்டா? மரத்தை தட்டு களைக்கல் தட்டி காய்ச்சுன்னா அக்கறை களையாம பாருங்க. சட்டியில உள்ள எல்லாம் அக்கறை கூட அப்படியே ஆக்குவாங்க. ஆமாமா. அழகு களைக்கல் சட்டிகளை உயர்வு சார்ந்த கறி பத்தம் மண்ணு பொருளெல்லாம் சேர்த்து தெளிந்த தண்ணீர் தீவல் பரப்பால் 6 மட்டும் வந்து சேர்த்து எல்லாரும் அந்த இருட்டால சேர்த்தா தனி சேர்த்தாலும் ஊட்டம் அங்கே இருக்கிற இருள் நீங்கி ஒளி காண்பதோ ஒளி வருமா? எல்லாம் ஒளிமயம் தானே. எல்லாம் ஒளிமயம் சேர்த்தா ஒளி வருமா? ஒளி சேர்த்தா ஒளி வருமா? எல்லாம் சேர்த்தா ஒளி வருமா? அந்த இருள் நீங்கி போகுமா? அதான் உள்ளதே ஒளி வந்தா சொன்னது உள்ளது. மேல சொன்ன ஒளி வந்தா நீ சொன்னது சரி, வராது வராது நீ சொன்னது சரியில்லை. அப்ப மேல ஒளிமயமே எல்லாம் சொன்னது வந்து தப்பு. அப்ப இந்த ஜோதி வழிபாடு அந்த இது வந்து ஒரு தவறான கான்செப்ட். அது எப்படி வந்து தவறான கான்செப்ட் வந்து நான் ஒரு கற்பனை பண்றேன் பாருங்க. இப்ப இந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சொன்னாங்களே, அதுக்கு என்ன உண்மையான விளக்கம் புரியல ஆளுங்களுக்கு. ஜோதினா ஓகே, ஜோதி வச்சு வழிபாடு பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாங்க போல இருக்கு. அது அப்படிதான் வந்து அப்படிதான் பரவாயில்ல.
நம்ம திருப்பி நம்ம சித்திராசத்துல விளக்க வச்சு இல்லையா அதை வச்சு வந்துட்டு அப்படி விளக்க வச்சு பாலம் வரல. அந்த ஒரு பேரா இருக்கு பாருங்க, அடிபாட்டு வச்சு பேரா ஒரு பேரா இதை வச்சுட்டு விளக்க வச்சுட்டு அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த பேராவா? இதேதான், இதை வச்சுதான் வந்து தவிர அப்படி விளக்கம் சொல்ல வரல. இல்லையா, இதை நீங்க எடுத்துக்கிட்டாலும்யா இதுல ஒரு 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 இது இருக்கு, ஒரு ஒரு குழப்பம் இருக்கு. இனி கொஞ்ச காலம் தானே இருக்கு. ஆமா, அது யார் படிக்கிறான் அவ்வளவுதான். யாரும் எதை படிக்கிறான் இது ரெண்டு ரெண்டு குழப்பம் இருக்கு பாருங்க. இனி கொஞ்ச காலம், தீப முன்னிலையில். மூணாவது வந்து நினைந்து நினைந்து என்னும் தொடக்கமுடைய பாசுரத்தில் கண்டபடி. 3 விஷயத்தை நம்ம கவனிக்கணும் கண்டிப்பா. கொஞ்ச காலம், தீப முன்னிலையில், நினைந்து நினைந்து. ஞான சபையில ஐயா விபூதி கொடுத்து சொன்னார். ஐயா வந்து விபூதி கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு புத்திவால வந்து கேஸ் போட்டான், கை வச்சுனா கொடுக்கான்னு சொல்லி. கை வச்சுன்னா அதை கொடுக்காதீங்கன்னு கேஸ போட்டான். ஓகே, அதுக்கு தருதல்ல அறிவு ஜீவி 200 கொடுத்து போச்சு பாருங்க. இப்போ அதுக்கே அந்த ஆள் இல்லை. இப்போ ஜனம் என்ன தெரியுமா, குட்டா வாங்கி போக போயின்னு இருப்போம். அதுக்கு என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்றது பெரியவங்க யாரும் கிடையாது. எவனுக்கு ஒருத்தர் வசதி இருந்தது, கேஸ் போட்டா தீர்வு வச்சாங்க. நான் யாரும் திரும்ப தரதில்லை, யாரும் கேட்கற ஆள் இல்லை. கொடுத்தா ஐயா கொடுத்தாரு சொன்னார். ஐயா யாரும் தெரியாது, ஐயா கொடுத்தா தெரியும், யாரும் தெரியாது. ஜோதிகாரில் இப்போ காட்டுறாங்க, தப்பு தெரியாது. ஜோதிகாரனையும் காட்டிக்கிறாங்க. இன்னொன்று தெரியுமா, 3ஆவது நாள் ஜான ஜோதி முக்தியாளர்கள வளரல, ஜோதி தர முடியுதுல்ல. ஆமா, 3ஆவது நாள் வந்து பலகலை தூக்கிட்டு போவாங்க தெரியுமா, படுக்குது. யார் தூக்கிட்டு போவீங்க? பல்லாயிரம் தூக்கிட்டு போவாங்க. வல்லார் படத்தை வச்சு மடுத்து அங்க அரை தரிசனம் கத்தால அங்க, அது இங்க இருந்து வல்லாரு அங்க கூட்டு போறாங்களாம். அங்க வச்சுட்டு அது முந்தி ஐயர் என்ன பண்ணாரு, 4 அற்புதம் இருக்காரு, எல்லாரும் மட்டும் போயிட்டார் இல்லையா. அதனால ஞானதம் இருக்க ஆண்டவர் வந்து எல்லாரும் காட்சி கொடுக்குற மாதிரி பானை மாதிரி ஜோடி பண்ணி கொண்டு போறாரு. ஐயர் கொண்டு போறாரு. ஐயர் எடுத்துட்டாங்க, அது எடுத்துட்டு தானே அது பேர வல்லா படத்தை எடுத்து போறாங்க. வல்லாரு காட்சி கொடுக்குறாரா? என்னையா இது நடக்குது பாருங்க. கேட்கற ஆள் இல்ல, முட்டாள்தனமா இல்ல, கேட்கற ஆள் யாரும் இல்ல. இல்ல ஓகே, அந்த ஆள் செஞ்சது ஏதோ ஒரு வகையில ஏத்துக்கலாம். ஓகே, அருப்பெருஞ்சோதி யாரு காட்சி, ஓகே, அது வந்து ஒரு சும்மா சடங்கு தான், அது தேவையில்லாது. அது எதுக்குனாக்கா ஆரவாரம் காசு வசூல் பண்றதுக்காக அது உங்க நடக்குது, இப்படி ஒரு சடங்கு காட்டுறதுக்கு. இப்ப வந்து ஐயா படத்தையே ஐயா படத்தையே கொண்டு போயிட்டு ஐயா கிட்ட காட்சி கொடுக்குறாங்களா? ஆமா, யாரு இதெல்லாம் யாரும் கேட்கறது, கான்செப்டே சரியில்லையே. இதான் நடக்குதுங்க. இதே மாதிரிதான் ஒளிவேட்பாடுலாம் நடந்துருக்கு. பாயிண்ட் தெரியுமா, வல்லார் வந்தது அவர் இது வரைக்கும் வந்து மகான்கள்ல மனோ ஜிகலாம் சொல்லி வல்லார் ஒருத்தர், வேற யாரும் சொல்லலை. மற்ற எல்லாரும் எல்லாம் செத்தான் போகணும். கைலாசவை வந்து பதிவிச்சினாலே தவிர, சாலாசாமி பதிவிச்சினாலே தவிர சாமர் கொண்டு யாருமே சொல்லலை. சரி, வல்லார் தான் சொன்னார். ஒருத்தர் ஜெயிச்சார். அவர் உடம்பு யாரும் மண்ணில் வைக்கல, உடம்பு யாரும் நெருப்ப வைக்கல. அவர் காணாமல் போயிட்டார். அறையோட போய் பல மணியில் போய் காணாமல் போயிட்டார். ஆனால் காணாம போனாங்க. 7 வருஷம் வெயிட் பண்ணாங்க கவர்மெண்ட்ல. வெயிட் பண்ணி 7 வருஷம் வெயிட் பண்ணாங்க. அவர் ரெக்கார்ட்லாம் இருக்கு, எல்லாம் காணாம பண்ணார். அவ்வளோதான். உடம்போட வல்லார் உடம்பு தான் மண்ணில் வைக்கல, நெருப்பில் வைக்கல. இருக்கிற வல்லார் மன ஜெகநாதன் ஒருத்தர் தான். எல்லாரையும் கூப்பிடுறாரு, மனோர் வாழ்ந்துடும் வாங்கன்னு கூப்பிடுறாரு. நம்மளை கூப்பிடுறாரு, அடைய முடியும்னு சொல்லி கூப்பிடுறாரு நம்மள. அது பிரச்சனை பண்ணாம தானே சடங்களையும் சாராமி போய் நம்ம ஏமாந்து போயிட்டு இருக்கிறோம். இப்படிலாம் கூப்பிடுறாரு. யாரு முதல் பாட்டை பாருங்க, கூப்பிடுற பாருங்க, அந்த வாங்கன்னு கூப்பிடுறாரு. அதனால மக்களே, ஞான பாட்டை படிங்க. இன்னும் ஒரு பாட்டு தான் இருக்கு, அதான் முடிச்சிடலாம். 28 பாட்டையும் தயவு செஞ்சு நல்லா படிங்க. நீங்கள் வேறு யாரும் கோச்சில் வெறுப்படுத்தி படிச்சிடாதீங்க, உங்களை வெறுப்பிச்சிடாதீங்க. நான் வந்து உங்களை உண்மையை சொல்லணும்னு தான் சொல்கிறேனே தவிர எந்த ஆதாயமும் கிடையாது. இந்த பேரை போட ஆசைப்பட்டு செய்யலை. ஆசை வந்து இந்த ஜென்மாவில் மனுஷனை படுறதே பெரிய பெரிய புண்ணியம்.
சமணம் தெரிஞ்சிருந்தோம், அது பெரிய புண்ணியம். வரலாறு தெரிஞ்சிருந்தோம், அது ஒரு புண்ணியம். நான் பாட்டை படித்து 60 வருஷம் அது பாட்டை படித்து நிறைய சகத்தெல்லாம் போய் இதெல்லாம் பட்ட பெரிய அனுபவத்தில் இதெல்லாம் பட்ட அனுபவத்தில் தான் இந்த கருத்தெல்லாம் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், சரவணன் ஐயா வந்து வெளிப்படுத்துகிறாரு. ரெண்டும் இது வந்து எந்த படமும் கருதி இல்லை. எல்லாருக்கும் இந்த கருத்தை சொல்லி எல்லாரும் வல்லார வணங்கி நான் சந்தோஷமா இருக்கணும். இல்லை வணங்கினா அவ்வளோ நன்மை கிடைக்கணும். ஏன்னா ஆண்டவன் வல்லாறு தான் துணையா இருக்க வச்சிருக்கான். அது புரிஞ்சுங்க. எல்லாரும் கரையா இருந்தேன், ஆல்படி பாட்டு எல்லாம் கரையா இருந்தேன் அப்படின்னு துணையா இருக்க வச்சான்னு சொல்றாரு. சொன்னோம் வல்லாதான் துணையா வச்சிருக்கான். வல்லாதான் துணை நமக்கு. அதை நம்பி அவற்றை என்னோட கேட்டு வாங்கிட்டு துணைலாம் நீங்கி மகிழ்ச்சியா வாழணும். வழிபாடு வேண்டாம், வல்லார் வழிபாடு செய்யணும். அது நேரம் முடிஞ்சோடனே வல்லார் எப்படி வழிபாடு செய்யணும் அது தனியாக பேசும். இப்படி வழிபாடு செய்யறது தனியாக பேசும். அது டாபிக் வருது. இது வந்து ஆளும் இல்லை, அந்த தெய்வமானவர்கள் வருது. ஒரு அதுக்கு வேண்டி யார் வந்து எப்படி வழிபடுறோம் அதில் வரப்போகுது. அதுக்கு வேண்டியெல்லாம் எல்லோருக்கும் நன்றி. எழுதி படிங்க, பொறுமையாக படிங்க, வெறுப்பாக படிக்காதீங்க, உங்களை கோச்சிக்காதீங்க, உங்களை திராவிட கட்சி சொல்லாதீங்க. திராவிட கட்சி ஒன்றும் சொல்லாதீங்க. திராவிடனுங்க 2 பேரும் அதாவது வல்லார் கட்சிங்க, சம்மர் கட்சி, இதெல்லாம் தர்மம் தான் மெயின். அதனால ஒரு நாளைக்கு நான் நடக்க முயற்சி பண்றோம். நீங்களும் முயற்சி பண்ணுங்க. நம்ம ஜெயிக்கணும், எல்லாரும் நம்ம ஜெயிப்போம், வாழணும்னு சொல்லி கேளுங்க சொல்லி வேண்டிக் கொண்டு கேளுங்க வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் இப்போதைக்கு. அடுத்த கேஸில் மறுபடியும் பார்ப்போம். நன்றி ஐயா. சொன்ன ஐயா நன்றி. தொடர்ந்து ஹெல்ப் பண்றீங்க. ஹெல்ப் பண்ணலாம் ஏதாவது வெளியே வராது. ரொம்ப நன்றி. கடமை இதையா இது வந்து எதுக்கு சொல்றேன்னாக்கா, இப்ப உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கங்களேன். நான் வந்து 1999 97 வச்சுங்க, 98 இருந்து சன்மார்க்கத்துல இருக்கேன். எனக்கே இப்ப வந்து சன்மார்க்கம் ஒரு 3 வருஷமா தான் புரியுது. அப்போ அவ்வளவு நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அருப்பாவும் படிக்கிறது இல்ல, படிச்சாலும் புரியறது இல்ல. அதனாலதான் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது நான் படிக்கிறது போதுதான் அதை ரெக்கார்ட் பண்ணி மற்றவங்களும் படி தெரிஞ்சு. ஏன்னா நான் பட்ட துன்பம் யாரும் பட வேண்டாம் அப்படின்ட்டு ஷேர் பண்றதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுல உள்நோக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் இதுவுமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வழக்கம் பட்டு எல்லாரும் முன்னேறணும். அகவல் இது இல்லை. இப்ப அகவல் பார்த்தீங்கன்னா நல்ல பாருங்க, காடு வர அகவல் விளக்கா இருக்கு, அது பாருங்க. இப்ப வெண்ணாவடை இருக்கு, அது பாருங்க. தெய்வாலாம் இருக்கு, அதை பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இது முடிச்சதுக்கு அப்புறம் மகாதேவன் வரப்போது பாருங்க. அருமையா இருக்கும் மகாதேவன். ஒரு பாட்டு அப்படியே உயரமா இருக்கும் அந்த பாட்டு. ஐயா பாட்டெல்லாம் விளக்கத்தோட வருது, மகாதேவன் வருது. கவனிப்போம். எல்லாரும் தயாரா இருங்க. ஐயாவை தெரிஞ்சுக்குவோம், நல்ல நாளில வாழ்வோம். நன்றி ஐயா. நன்றியா. ஓகே, மீண்டும் சந்திப்போம். நன்றியா. எனக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது. ஓகேயா, பாய். ஓகே பாய். ஓகேயா, ஓகே பாய். ஓகே பாய்.